நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து குடிகாரர்களை பெருமையாக பேசுகிற மாதிரி படம் எடுத்தால் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு கொள்கையோடு இருக்காரு. அது மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறாங்க. இன்னொரு கம்பெனி வந்து இன்னொரு நண்பர், நான் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோட நண்பர்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்கெல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நண்பர்கள் படம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பித்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சில கம்பெனிகளில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் எங்களோட குரல்கள் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பித்தா நம்மளோட யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுதோ நம்ம சர்க்கிளில் அவங்களுக்கு படம் பண்ணணும், இப்படி ஒன்று. இப்போ இது நாங்கள் யோசிக்கும் போது என்ன கதையை பண்ணலாம் படம் அப்படிங்கும் பொழுது, அப்போ தான் வந்து இப்போ நான் எஸ்ஏசி சார்கிட்ட ஒரு துப்பாக்கி அவர் அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் வந்து கடைசி அசிஸ்டண்டாக சேர்றேன் 2012 வாக்கில். அவர் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் லேட் ஆகுது, எப்பா என்னப்பா அந்த லொக்கேஷன் கிடைச்சிருச்சாங்க சார், அந்த கிடைக்குது மேனேஜர் சொல்லியிருக்கேன், மேனேஜர் சொல்லியிருக்கேன், அப்புறம் நீ என்ன பண்ணுற போய் பாரு அப்படின்னு ப்ரொடக்ஷன் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அப்பையிலேருந்து லேட்டான ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாங்கள் போய் அதை சரி பண்ணி அப்படியே அவர் படங்களில் வேலை செஞ்ச உதவி இயக்குனராக லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தோம். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அசோசியேட் ஆகிறோம், அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கோ டைரக்டர் ஆகிறோம், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஹெட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் டைரக்டர் அவரை வச்சே படம் பண்ணுறோம் டிராஃபிக் ராமசாமின்னு. சரி படம் பண்ணியாச்சுப்பா, இனிமேல் நீ வந்து கூட்டிலேருந்து பறவையா நீ பறக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புறாரு. அப்புறம் போனால் திரும்பி வந்து ப்ரொடக்ஷனில் நண்பர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு போய் உதவும் போது நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க, நான் 4-5 படம் பண்ணுறேன், ஆனால் காசு மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது சார். டேரக்ட் பண்ண வந்து டெய்லி வந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுன்றது எப்படி எவ்வளோ நாள் சார் காசு மட்டுமே பார்க்கறது அப்படிங்கும்போது திரும்பி அப்பா அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அது சம்பாதிக்க தான் இங்கே பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, காசு வருதுங்கும்போது அதையே நீ தேவையில்லாம வேணாம்னு சொல்கிறேன், உனக்கு ஸ்கில் இருக்குது, நல்லபடியாக பண்ணு, நீ விருப்பப்படும்போது டேரக்ஷன் பண்ணிக்கோ, நீயே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது சரி என்ன கருத்தில் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது சார்கிட்ட தெரியும், சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சங்கர் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு திரும்பி ராஜேஷ் பொன்ராமா இருக்கட்டும், அண்ணன்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க ஸ்டைலில் படம் பண்ணுறாங்க. சரி நம்மளும் வந்து சார் கூட ரொம்ப நெருக்கமாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பண்ணவங்க சமூக உணர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா நம்ம சங்கர் சார் ஒரு 17-18 படங்கள் அசிஸ்டண்டாக உதவி பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, அவரோட படங்கள்ல அது பிரதிபலிக்குது. திரும்பி அப்புறமேட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பார்த்தோம்னா அவரும் ஒரு 17 படங்கள் நடிக்கிறாரு, இருந்தாலும் பேசுறது அவரோட படங்கள் அது பிரதிபலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தளபதி அண்ணன் விஜய் அவர்கள், அவருக்கும் அந்த சமூக உணர்வு படங்கள்ல நடிச்சோ இருக்கட்டும், சொல்றதா இருக்கட்டும், ஏன்னா சொல்லுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால நல்ல சொற்களை சொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவா நீங்க ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பல வருடங்களுக்கு முன்பு சினிமாவில் வரணும்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்தேன், வெற்றிகரமான தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். திரும்பி இப்போ படங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கும் பொழுது முதல் படமா யாருக்கு பண்றது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படி சொல்லும் பொழுது தமிழகத்துக்கு போனா கண்டிப்பா நம்மளால படம் பண்ண முடியும் நம்பி ஒருத்தர் வண்டி ஏறாரு, அவர் தான் இயக்குனர் நிதின் வேமுபதி. அவரு கதை பேசுறோம், சரி நீங்க வந்துருக்கீங்க, வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம்ன்ற கதையா முதல் படம் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் இதுல. அப்புறம் கதை அவரு பேசினாரு, கதை சொன்னாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்பொழுது திரும்பி அதே மாதிரி தான் எஸ்ஐ சார் இது மாதிரி ஒரு கதை கேட்குறதா நீங்க கேளுங்க, அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட போய் கொடுக்குறோம். சார் கதையை படிச்சுட்டு பல டைசெக்ஷன் படிச்சுட்டு புதுசா இருக்கு அப்படின்னாரு. இல்லை சார் புதுசாக இருக்கும், நீங்கள் வந்து சட்டங்களை வச்சு பல படங்கள் 50 படங்கள் மேலே எடுத்துருக்கீங்க, நீங்கள் பண்ணாத சட்டத்தை பற்றின ஒரு படம், ஒரு நியாயத்துக்கான ஒரு படம், ஒரு சமூக நீதிக்கான ஒரு படமா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இவரை சொல்லும்போது சாரை சொல்லும்போது எஸ்ஐ சாரை 365 நாளும் ஒரு மனுஷனால உழைக்க முடியும் அப்படின்னா அது அவரு தான். என் கண்ணால நான் பார்த்ததில்ல, காலையில 9 மணிக்கு 8:59 ஆஃபீஸ்க்குள்ள நுழைவாரு, 365 நாளும். இப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு ஷார்ப்பா, அவர் அங்கிருந்து வரணும் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு நாள் கூட காரணங்கள் சொல்றது இல்லை, லேட்டா வர்றது கிடையாது, 6 மணி வரைக்கும் கடின உழைப்பு. நம்ம என்ன நினைப்போம், ஒரு 1000 ரூபாய் காசுல இருந்துச்சுன்னா ஊரே நம்மளால பிடிக்க முடியாது, நான் தான் ஊரே வாங்கிட்டேன்ற மாதிரி ஆட்டம் போடுவோம். நான் பர்சனலா சார் வந்து ஒரு படம் கடினமா உழைப்பாரு, ஜெயிப்பாரு, அடுத்த படம் தயாரிப்பாரு, திரும்பி ஜெயிப்பாரு, ஆனா அடுத்த நாள் வெற்றியோ தோல்வியோ அடுத்த நாள் திரும்பி வேலைக்கு வந்து உட்காந்துருவாரு. நான் அதை வந்து சார்கிட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அதனால அவரை வந்து
இப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதனால நான் எங்கள் வீட்டில் இருந்ததோட கடந்த 14 வருஷங்கள் 365 நாள் நம்ம கூட இருந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் இவன் சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு அவர் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. முதல்ல காது கொடுத்து கேட்டுக்குவார். இப்போ 21 22 வயசுல சார் அதெல்லாம் அப்போ வந்து பெரிய தயாரிப்பாளர் சங்கத்துலலாம் தலைவராக இருந்தார். சார் நம்ம படம் பண்ணுவோம் சார் அப்படிங்கும்போது சரி இப்போ படம் பண்ணுவோம் பாட்டு அதுக்கப்புறமே நம்ம சரி போகவே இல்லை. நம்ம படம் தொடர்ந்து படம் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும்னு சொல்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு கொடைக்கானலில் ஷூட் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு விடிய காத்தால சார் ஃபோனு பார்த்தா காய்ச்சல், சரியான காய்ச்சல், ஒரு 4:30 மணிக்கு. என்னடா காய்ச்சல், இன்னைக்கு ஷூட்டிங் என்ன நடக்குமா? ஏன்னா ஒரு தெரியும் உங்களுக்கு, ஒரு குருவை கூட்டு போய் ஒரு 100-150 பேர் வந்து இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஷூட்டிங் நடக்க முடியாது. அதனால தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்ட ஈடு வரும். இப்போ சாரு உடம்பு சரியில்லை, நம்ம சாரோட உடம்பு தானே முக்கியம். நான் சொல்றேன் சார் என்ன ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. நான் சொல்றேன் சார் ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடலாம் சார், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லி டாக்டர் அவரை வச்சு டாக்டர் சொல்றாரு, சார் ரொம்ப ஃபீவர் ஹெவியாக இருக்குது, அவருக்கு 80+ கிட்ட வந்துருச்சு வயசு. சொன்னேன் சார் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நீங்கள் ஒரு 3 நாள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சார் அவர் சொல்கிறார். சார் இல்லை சார், புது தயாரிப்பாளர் 3 நாளும் தாங்காது சார் அவரால், அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் டாக்டர் சொல்கிறார். இன்னும் டாக்டர் சொல்கிறார் என்கிட்ட, இல்லை அவர் என்னங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டார் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டாக்டரே போய் சார் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்றது. 2 நாள் இல்லை சார், திரும்பி அதே டைலாக், இல்லை சார் நம்ம குருவை வந்துட்டு உட்கார வைக்க முடியல சார், கஷ்டமா இருக்கும் சார். திரும்பி சொல்றாரு, தயாரிப்பாளருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்றாரு. சரி சார் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுங்க சார்னு சொல்லி கடைசியா வெளில வந்துட்டு டாக்டர் சொல்றாரு, ஏங்க அவர் ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நான் போய் சொல்றேன், சார் இல்லை சார் இன்னைக்கு வந்து சண்டே தான், இன்னைக்கு வந்து நம்ம யூனியன் படி நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நம்ம வந்து பேட்டா நார்மலாக கொடுக்குறோம், அதிகமாக கொடுப்போம் சார், இது மாதிரி அதிகமாக கொடுப்போம். நீங்கள் ஷூட்டிங் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து பண ரீதியாக எந்த ஒரு லாஸும் கிடையாது, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, லாஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன் சார். நீங்கள் தயவு செய்து வந்து ரெஸ்ட் எடுங்க சார், உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை சார் அப்படின்றேன். இல்லைப்பா நீ வந்து காசு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்லாம் அப்புறம், இவ்வளோ பேர் ஒரு 100 பேரோட நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாதுல்லப்பா, நீ ஒருத்தனுக்காக இவ்வளோ பேர் டைமை வேஸ்ட் பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து காய்ச்சலோட வந்து அருவியில குளிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சு வந்து 3-4 மாசம் ஆஸ்பத்திரிக்கு டெய்லி நடையா போயிட்டு வந்து அப்புறம் உடம்பு ரெடி பண்ணாரு. இவ்வளவு பெரிய டெடிகேஷனா அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக எப்பயுமே நான் கடமைப்பட்டிருப்பேன். அப்புறம் மேடையில் இருக்கிற நம்ம ஜார்ஜ் மரியான் அண்ணன் ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ ஒரு பெரிய படம், பெரிய பொருட்செலவுல எடுக்கிற படம், அவங்க ஷூட்டிங்கும் நம்ம ஷூட்டிங்கும் ஒரே நாளில் வச்சுட்டோம். அவர் வரணும், உடனே வரணும் கொடைக்கானலுக்கு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறமேட்டு அவர் வந்து வரமாட்டார்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்துட்டு நான் கொடைக்கானல் வந்துட்டேன், எங்கே ஷூட்டிங் கேட்குறேன். எனக்கு ஆச்சரியம், இல்லைன்னா அந்த படம் ஷூட்டிங் சொல்லும் போது அவரோட பையன் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க பெரிய படம் எப்படியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து பிகினிங்கில் வரும்பொழுது நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது எத்தனை பேர் பண்ண தெரியல. நன்றி ஜார்ஜ். அப்புறம் நம்ம அன்பு நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களும் திருமதி ராமசார் அவர்களும் புதல்வி இந்திரஜா, அவங்க ஆக்சுவலாக அவங்க கல்யாணம் வச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஷூட்டிங் டேட்டும் கல்யாணம் வருது. அப்புறமேட்டு இல்லை நம்ம ஷூட்டிங் முடிச்சலாம்னு சொல்லி அவ்வளோ டெடிகேஷனாக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டு தள்ளி வைக்கிறாங்க. அதுவும் மிக்க நன்றி. நம்ம எடிட்டர் மாருதி இருக்காரு, அவர் லெனின் சார் அவங்க சேர்ந்து தான் பண்ணாங்க படம். ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பூனே திரைப்பட கல்லூரியில் நான் நைட்டு வந்து யார்ட்டையோ கத்தி பேசிட்டு இருக்கேன் தமிழில். திடீர்னு ஒரு குரல், ஏன்னா தமிழ் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அவர் மாருதி அங்கே கிளாஸ் எடுக்க வந்துருந்தாங்க, இவரும் லெனின் சாரும். அப்பையிலேருந்தே பழக்கம், நம்ம படம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் சேருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்னோட கனவுகளுக்கு நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், அப்படி அவங்கவுங்கள கனவுகளுக்கு சேர்ந்து. அதெல்லாம் முக்கியமான விஷயம், டைரக்டர் வேறு தெலுங்கு, இவங்க நல்லா தெலுங்கு, அவங்களுக்கு கோஆர்டினேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால வந்து ரொம்ப எங்களுக்கு அந்த இதில் கருத்து பரிமாற்றத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் நம்ம டிஓபி மார்ட்டின், அவர் தலைக்குத்தல்னு ஒரு மிக அருமையான படம் பண்ணியிருந்தாரு, கலைக்கல்லூரி மாணவர். அவரும் அவங்க டைரக்டர் சொல்லியிருந்தார் நல்லபடியாக பண்ணலான்னு சொல்லி, அவர் ரொம்ப எங்களுக்கு டெடிகேட்டடாக ஹெல்ப் பண்ணார், ரொம்ப நன்றி. அப்புறம் பயங்கர முற்போக்கு சிந்தனையாளரான அண்ணன் கவிதா பாரதி, இயக்குனர், நடிகர், இப்பொழுது தயாரிப்பாளர்,
அவரும் பல நாடுகள் மட்டும் நம்மளுக்காக டேட்டு கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப நன்றி. அப்புறம் 2ஆம் யூனிட் டைரக்டர் இவர் நீராவி பாண்டியன் அவர்கள் வேற ஒரு படங்கள் இயக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிளாஸ்க்காக எங்களுக்கு தேவைப்படுச்சு, வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், மிக்க நன்றி. அப்புறம் நம்ம பாடலாசிரியர் முத்தமிழ் அவர்கள் பல வெற்றி பாடல்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையில் கொடுத்துருக்காங்க, பல பேருக்கு எழுதிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே செட்டாக வந்தாங்க, ஒரு 4 இயக்குனர்லேருந்து அப்படியே வரும்போது செட்டாக வந்தாங்க. சொன்னேன், ரொம்ப வருஷம் பழக்கம். பாடலாசிரியர் இருக்கும் பொழுது இப்போ தமிழ் பாடலாக இருக்கணும், மாடர்னாகவும் இருக்கணும், நம்ம படம் எமோஷனலாகவும் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது பேசும்பொழுது அதுவும் ரொம்ப அருமையான பாடல்கள் கொடுத்துருக்காரு, 5 பாட்டு, மிக்க நன்றி. அப்புறம் விழாநாயகன் எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து எங்களோட எப்பயுமே இளையவராக இருக்கிற சித்தார்த் விபின். அவர் வந்து மியூசிக் போட்டு பெரிய ஆளாகிறோம் இல்லையா, அவரோட பழக்கத்துக்காகவாது மனசுக்காவது மிகப்பெரிய ஆளாகணும். ஒரு நாள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்துட்டு, சார் கொஞ்சம் ஷாக் கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஷாக் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம். சார் ஒன்றும் இல்லை, இந்த கரண்ட் பிளக் இருக்கு, அதை எடுத்துட்டு கை விட்டீங்கன்னா இன்னும் ஷாக் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் வந்து சார் வேற இருக்காரு, இசை சார் வந்துட்டார் பார்க்கறதுக்கு, என்னடா சார் சொன்னா சாரும் சிரிச்சிட்டாரு இன்னைக்கு மாதிரி. அதனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு இந்த நாய் பொழப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்தில் ஒரு வருத்தம். ஏன்னா ஒரே ஒரு டாக் வச்சு கூட்டு போகிறோமே ஷூட்டிங்க்கு, ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா படம் முழுக்க வருது, ஏன்னா ஒரு நாளோ 2 நாளோ இல்லாமல் படம் எத்தனை நாள், 30 நாள் எடுக்கணும்னா 30 நாள் இருக்கு, நம்ம வேணா ஒரு 2-3 டாக் கொண்டு போயிருவோமா அதே மாதிரி அப்படிலாம் யோசிச்சோம். ஒரு டாக் வந்து ரன்னிங்க்கு ஒரு டாக் வச்சுக்குவோம், ஆக்டிங் ஒரு டாக் வச்சுக்குமா, இப்போ நம்ம கதாநாயகர்களுக்கு டூ போகிற மாதிரி ஒரு 3 டாக் வச்சுக்குமா அப்படின்லாம் கேட்டோம். அப்புறம் ஒரு சந்து வந்தார் தேவாதினமா, அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ஒரு டாக் இன்னும் நடிக்கவே இல்லை, ஆனால் நான் ட்ரெயின் பண்ணிடுறேன் அப்படின்னு. ட்ரெயின் பண்ணிடுறீங்க, இன்னும் 20 நாள் தான் இருக்குது ஷூட்டிங்கு, பண்ணிடலாமா? இல்லை ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி சொன்னதை சொன்ன மாதிரி கேட்ட மிக அருமையான மகராசன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்போ நடிகர்களுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டுறாரு, டாகை கூட்டு வந்துடுறாரு, ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு மிக்க நன்றி அதற்கும். அப்புறம் நம்மளோட படம் எடுத்தாச்சு, இப்போ வியாபார நோக்கங்கள் தெரியணும்ல, இது எடுக்கணும்னு ஆசைக்கே எடுத்துட்டோம். வியாபார நோக்கங்கள் என்ன, ஏது, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் வாரியர் குகன் மிக்க உதவியாக இருந்தார், அவருக்கும் எனது நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. அடுத்து நம்ம கவிதாக்கா பேசுவாங்க நமக்காக. நன்றி. அதே நீங்க 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா நல்லா. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சின்ன திரையில் வியர்வை துளிகளுக்கு கிடைத்த பரிசு, பெரிய திரையில் உங்கள் உயிர் பெறும் கதாபாத்திரங்கள். அழைக்கிறோம் தமிழோடு எங்கும் கவிதா பாரதி அவர்கள். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கும் பெரியவர்கள், எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர், இப்போது இந்த படத்தினுடைய கதாநாயகரும் அன்பிற்குரிய எஸ்எஸ்சி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி மேடைகளில் முதல்ல கூப்பிடுறது குர்பானி, எங்கிருந்து தொடங்குறதுன்னு தெரியாது. பொதுவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மனிதர்களுக்கான உரிமையை சொல்கிறது என்றால், தமிழ்நாட்டில் மட்டும் சட்டம் என்பது உரிமையை தாண்டி அறத்தை பேசுவது. தன்னுடைய கன்றை தேர்காலிட்டு கொன்ற மன்னனின் மகனுக்கு எதிராக மணியடித்த அந்த பசுவின் கதையும், அந்த பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் மகனை கொன்ற அந்த மனுநீதி சோழரின் சிலைதான் நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. நீதி என்பதும் உரிமை என்பதும் மனிதர்களுக்கு மட்டுமில்லை, விலங்குகளுக்கும் அனைத்து உயிர்களுக்குமானது என்பதுதான் தமிழ் அறம். காற்றும் வானும் நீரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது என்பது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்காக புலவர் புலவைப்பித்தன் அவர்கள் எழுதிய பாடல். அப்படி ஒரு அறத்தோடு கூடிய கதையைத்தான் இங்கே நிதின் சொல்லியிருக்கிறார்.
நிலம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்லை, அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. இயற்கையோடு மனிதன் இயந்து இருந்த காலத்தில் மலைகளும் காடுகளும் அங்குள்ள மனிதர்களோடு விலங்குகளும் சேர்ந்திருந்த காலத்தில் நண்பர்களே, இந்த விலங்குகளும் மிருகங்களும் எதுவுமே மனிதர்களை தாக்கியதில்லை, பூமிக்கு வந்ததில்லை. இப்போதுதான் யானைகள் அட்டகாசம், புலி ஊருக்குள் புகுந்தது, சிறுத்தையினுடைய அக்கிரமம் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மனிதன் என்றைக்கு விலங்குகளின் வாழ்விடத்தை ஆக்கிரமித்தானோ அன்றிலிருந்துதான் தொடங்கியது. நீதி கேட்பதற்கு வழி இல்லாத மிருகங்கள் இன்றைக்கும் மனிதனால் தூசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஐரோப்பிய பழமொழி உண்டு, சிங்கமும் புலியும் அதனதற் கதையை எழுதுகிற வரைக்கும் வேட்டைக்காரன் எழுதுவதுதான் கதையாக இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல ஒரு நாயினுடைய தாய்ப்பாசத்தை இங்கே கதையாக எடுத்திருப்பதற்காக இந்த படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து உலகின் அனைத்து உயிர்கள் சார்பாக நன்றி செலுத்துவது கடமையாகிறது. இந்த படத்தில் நடித்தது ஒரு உண்மையிலேயே அறம் மிகுந்த ஒரு அனுபவம். ஒரு நீதியின் பார்ப்பட்டு நிற்கிற ஒரு செயலில் நாம் ஒரு பங்களிப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த படத்தில் பணிபுரிந்த தருணம். இந்த படத்தில் 3 இளைஞர்களை பற்றி நான் இங்கே பாராட்டியாக வேண்டும். முதல் இளைஞன் நிதின். அவர் ஓரளவுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல கதையை எடுத்துக்கொண்டு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பது நம் மீதும் நம் ரசனையின் மீதும், ஏற்கனவே சொன்னது போல நீதியின் இயற்கையின் மீது நமக்குள்ள அறத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தமிழ் திரையுலகம் அவரை நன்றி கூறி அரவணைத்து வாழ்த்தி வளர்த்து விட வேண்டும் என்பது இந்த அவையின் சார்பாக நான் முன்மொழிகிற கோரிக்கை. அடுத்தது தம்பி விக்கி. விக்கி பல படங்களில் இணை தயாரிப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். இலங்கையிலே ஈழத்தமிழ் திரையுலகின் ஒரு வரலாற்றிலே விக்கிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு. ஏறத்தாழ 8 படங்களை அவர் ஈழத்தமிழர்களுக்காக அந்த பிரதேசத்தில் செய்திருக்கிறார். பாரடைஸ், அந்த பிரச்சனை விதாகள் படம் பார்த்திருப்பீர்கள். அதில் அவர் இணை தயாரிப்பாளராகவும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் பணிபுரிந்திருக்கிறார். திரு SAC அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து இன்றைக்கு தயாரிப்பாளராக வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வளர்ச்சி மிகவும் போற்றத்தக்கது. அந்த இளைஞரை நான் வாழ்த்துகிறேன். இந்த வரிசையில் 3வது இளைஞர் உங்களுக்கு புரிந்திருக்கும், நம் அன்பிற்குரிய SAC அவர்கள். இந்த மேடையில் எப்பவுமே ஒரு புகழ்ந்து கொஞ்சம் கூடுதல் வார்த்தைகளாக சொல்வது மேடையினுடைய இயல்பு. ஆனால் விக்கி SAC சாரை பற்றி சொல்லியதில் எந்த வார்த்தையும் கூட, ஒரு வார்த்தை கூட மிக இல்லை. படப்பிடிப்பில் உண்மையிலேயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டார். எல்லாருக்கும் முன்னாடி அவர் நிற்பாங்க. அவர் அவருடைய பாத்திரத்தை நடிப்பது மட்டுமல்லாமல் இந்த கதை எப்படி போகுது, ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர் போடு, இவங்களுக்கு முடிச்ச வண்டி அனுப்பலையான்னு அவருடைய பங்களிப்பையும் தாண்டி அந்த விக்கி மீது உள்ள ஒரு அவருக்கு இருக்கிற அக்கறையும், ஒரு புதிய இயக்குனரை வளர்த்து பார்க்க வேண்டும் என்கிற அன்பும், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் படப்பிடிப்பில் அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ கூட வந்தீங்கன்னா 10 மணி ஆச்சு இன்னும் வரலையான்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்கே கீழே உட்கார்ந்தாலும் ஸ்டேஜில் அதை போடுங்க இதை போடுங்க. அவர் வேற எதுலையுமே அவருடைய கவனம் சிதற வாய்ப்பே இல்லாமல் அன்றைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகள் மீதும் இந்த கதை சொல்கிற இந்த கதையினுடைய ஆத்மாவின் மீதும் அவருடைய கவனம் குவிந்திருந்தது. முதல் படத்தை எப்படி ஆரம்பித்தாரோ அதே அர்ப்பணிப்போடு இன்றைக்கும் பணிபுரிந்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய இளைஞர் SAC அவர்களை இந்த அவையில் நான் வணங்குகிறேன். மற்றும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் அந்த கொடைக்கானலுடைய ஒரு அழகை பாலுமகேந்திராவின் கண்களில் பார்த்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சித்தார்த், அவர் நடிகரும் கூட. அவரும் நானும் தலைமைச் செயலகம் தொடரில் நடித்திருக்கிறோம். கலை இயக்குனர் வனராஜ், படத்தொகுப்பாளர்
மாருதி மற்றும் சக நடிகர்கள் இந்திரஜா உள்ளிட்ட அன்பிற்குரிய சார்லி மரியான் உள்ளிட்ட அனைத்து சக நடிகர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு உதவியையும் பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து, ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, எங்களை மாதிரி வளரும் நடிகர்களை ட்ரெய்லரில் போடுங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க. நன்றி, வணக்கம். ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதா அக்கா சொன்ன மாதிரி தான், என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான். அண்ட் முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான், அம்மா அப்பா மாமா, அவங்க 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு. அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு, அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்கிறது, அவ்வளோ குளிர் கொடைக்கானலில் இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சர்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிற்பார். நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டாக வந்துட்டோமே, அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னென்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், அன்றைக்கி வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கினா போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா கரெக்டாக நீ வந்துட்டேன், உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமராவில் பார்க்கும் போது, ஸோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா முன்னாடி. நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து சார்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்னைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து பாண்டியம்மா தான் கூப்பிடாரு. அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரன் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு அவர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன செட்ஸில் வச்சுருந்தாரு. ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் நாட்டை பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஓகே போகலான்னு வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ சொல்லவே மாட்டார். எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் பண்ணாலும் அவர் செல்ல பிள்ளையாடுறேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ, இல்லைம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கினா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி நான் மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துட்டு நான் அப்போ சொன்னேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு. ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து பெரிய தேங்க்ஸ்
வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துட்டு அங்கே ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகி உட்காந்துருக்காங்க. அவங்க தான். ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ, வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார், அண்ட் வந்து ஜார்ஜ் சார், எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரோபோ சங்கர் அவர்களை சில வார்த்தைகள் வாழ்த்து பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நிறுவனங்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதுட்டான், நீ கைதுட்டீங்கன்னு நினச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு, அது மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்எஸ்சி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்னு இவங்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க்ரெயின் ஷாட்டு, ஜேசிபிலேருந்து கீழே குதிக்கணும், கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில், அவர் பாட்டு உருன்னு ஏறி போகிறாங்க. ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க, குதிச்சுடுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்களாம் நெஞ்சில் அப்படி கையில் பிடிச்சிருக்கோம். என்னப்பா அவர் பாட்டுக்கு மேலே குதிக்கிறாங்க, சாப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு தூரம் சின்னப்பாங்க ஹில்ஸில் ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருளை விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாவை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது நான் ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவருடைய ரூமில் கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னோடனே, சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்ன ஆக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்துல வந்து இந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டீங்கன்னா அது காடுன்னு வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ ரோபோ. அந்த சிரிப்பு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. சார் நிஜமா பேசும்போது தெரியும் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் இவருக்கான கதைகளும் இவருக்கான கதாபாத்திரங்களும் எப்போதும் இவரை பேச வைத்திருக்கிறது. அந்த கதாபாத்திரங்கள் இவரால் உயிர் பெற்றிருக்கிறது. அழைக்கிறோம் ஜார்ஜ் மரியம் அவர்களை. மேடையில் வீட்டிற்கும் எஸ்ஏ சார்,
அவர்களுக்கும் அதுதான் அவர் இதை பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த படமும் வந்து நல்ல அவருடைய மேற்பார்வையில் நிதின் வேம்பட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஆமாம், பிப்ரவரி 28 வருது. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். சந்தோஷம். வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். முக்கணிகளின் சுவை போல முத்தமிழின் ரசனை போல பாடல்கள் தரும் பாடலாசிரியர் முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கூரன் இந்த திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வர்ற பாடல்கள் எழுதியிருக்கேன். இதில் அந்த படத்தில் சிறப்பு என்னென்னா வந்து நம்ம எஸ்சி சாருக்கும் எனக்கும் ஒரு எமோஷ்னலாக எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா வந்து நான் வந்து முதன்னு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படியே பெரிய படங்களாக வந்த பீரியடில் வந்து அந்த படங்களுக்கு எல்லாம் வந்து நான் அது புதுசாக வந்தாங்க, நிறையா டைரக்டர் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் எழுதினேன் நான். அப்போ வந்து சார் வந்து புதுசாக இருக்கிறவங்களை வந்து எடுத்து ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அதை நான் வந்து இயற்கையாகவே உணர்ந்தேன். எப்படின்னா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து கால் வந்துச்சு, இது மாதிரி எஸ்சி சார் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி. நம்ம விக்கி சார் தான் பேசினார், விக்கி நம்பர் தான் பேசினார். இது மாதிரி எஸ்சி சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு. யார் அவரா அப்படின்னு நம்ம டவுட்டாக இருக்குங்கள, அவர் தான் ஒரிஜினல் அவர் தான் கூப்பிட்றாருன்னு ரொம்ப மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன். நான் எழுதின முண்டாசுப்பட்டி அந்த படத்தில் உள்ள பாட்டும் ஜிகதண்டா அப்படின்ற 2 படத்துலையும் உள்ள பாடலை வந்து எனக்கு முன்னாடி வந்து பாடி காமிக்கிறார். அவர் எவ்வளோ அப்டேட்டாக இருந்திருக்காரு பாருங்க. அப்போ வந்து புதுப்படங்களில் உள்ள அந்த பாடல் 2 பாடலையும் பாடி காமிச்சு அந்த பாடலில் கேட்டுட்டு தான் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னே சொன்னார் எனக்கு. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருந்துச்சு. அப்போ வந்து டூரிங் டாக்கீஸ் அந்த படத்தில் வந்து சார் மூலியமாக தான் நான் வந்து இளையராஜா சார்கிட்ட அந்த படத்தில் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி. நான் வந்து சும்மா நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்தப்போ, சினிமாவுக்கு வந்தப்போ பாடலாசிரியராக வந்திருக்கோங்கிறப்ப எனக்கு வந்து இளையராஜா சார்கிட்ட எழுதின பிறகு வந்து ஒரு பாடலாசிரியர் எனக்கு ஒரு முழுமையான பாடலாசிரியர் ஆன மாதிரி எனக்கு ஒரு முழுமை கிடைச்சிச்சு. அந்த பாக்கியம் வந்து சார் மூலமாக தான் நடந்துச்சு. அதற்கு எப்போதுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டூரிங் டாக்கீஸ், அதுக்கப்புறம் வந்து சாரோட டிராஃபிக் ராமசாமி அந்த படத்துலையும் எழுதினேன். அதோட அடுத்து இந்த திரைப்படம் 3வது திரைப்படம் இது வந்து கூரன். இப்படி 3 திரைப்படத்திலையும் நான் வந்து எழுதியிருக்கேங்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மற்றும் விக்கி, எஸ்சி சார் 2 பேருக்குமே வந்து அந்த படத்துலேருந்து எனக்கு இன்னும் நட்பு இருக்குது. அந்த படத்துல அவங்க குழுவில் வந்து இருக்கிற ஒவ்வொரு துணை இயக்குநர்களும் இன்னுமே இருக்கிறாங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வந்து எப்படி அவங்கள பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. குழுவுக்கும் மற்றபடி இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. எல்லோருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படம் வந்து ஒரு தனிச்சிறப்பா சொல்லப்போனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தனிச்சிறப்பா சொல்லப்போனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் குழந்தைகளோட ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்ததாக பேச வருபவர் ஆந்திரா பூர்வீகம் என்றாலும் அழகான தமிழுக்கு அறிமுகம். உக்ரைனில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு கலையின் காதலால் சினிமா பக்கம் வந்தவர். இவர் இயக்கிய குறும்படங்கள் இன்று பெரும் படங்களாக. முதல் படமே வித்தியாசமான கதைக்களம். பைரவரை அழைத்து வரும் அறிமுக இயக்குனர் நிதின் வேமபதி அவர்களை பேச அழைக்கிறோம். டைரக்டர் சார். అందరికీ வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். కూరన్ అని అది ஒரு நாய் கதை. ஆனா ఏ కథ కూడా ஒரு நாய் கதை தானே. எப்படின்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு கம்பெனியா ஒரு திருநெல்வேலி மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆனால் கானா ப்ரொடக்ஷன்ஸு விபி கம்பெனிஸு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ விக்கி சார். நான் விக்கின்னு மீட் பண்ணிட்டேன். விக்கி இதை கதை சொல்லிட்டேன். விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எந்த கம்பெனிக்கு போனா ஒரு நாய் மனுஷன் மீது கேஸ் போட்டது சார். நீ வெளியே போடா. சரி, இன்னொரு கம்பெனி போனோன்னா புஷ் பண்ணி சரி ஓகே
finally I narrated, committed with Vicky, and I went to the SSR room. சார் ஒரு நாய் மனுஷி மேல கம்ப்ளைண்ட் போட்டு சார், இது சார் லைன் என்ன பெல் அடிச்சு சுமேஷ் வாங்க, ஓகே நோ நீட் சார், ஐ வில் கோ அவுட் சார். இல்ல நீங்க டைரக்டர் இப்போ மாந்தாச்சு ஒருட்டாரா, ஒரு தண்ணியோ ஒரு டீயோ கொடுப்பான்னு. அம்மையா, ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் நம்ம கூரன். இப்போ అసలు నాయి కోర్టుకు వరడం అనే ఒక పాయింట్ ఇప్పుడు నడకల, ఇది ఒక ఇమాజినరీ ఐడియా, బట్ ఆల్రెడీ ఇట్ హ్యాపెండ్ ఇన్ అవర్ హిస్టరీ. ఐ విల్ టెల్. இந்த ராமாயணத்திற்கு காலంలో ராமர் ஒரு சபை ஹேப்பனிங் இந்த சபா, ராமுடியின் சபா, அந்த சபைக்கு ஒரு நாய் வந்துச்சு. அது சபை என்னன்னா கோர்ட். அப்போ வந்துச்சு, நாய் கம்ப்ளைண்ட் ఇచ్చింది, கொடுத்தாச்சு ராமருக்கு. அப்போ ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டாச்சு. இது ராமாயணம் இருக்கு, நீங்க பாருங்க. அது அப்போ ராமர் అనేది ఒక సభ, ఇప్పుడు కోర్ట్, అది టెంపుల్. రామర్ స్థానం ఇప్పుడు జడ్జి. அந்த ராமர் ஸ்தானம்ல ఉన్న ஜட்ஜுக்கு நம்ம பைரவா போயிட்டு அதோட எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு, அதுதான் நம்ம கதை. இது ஒரு ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரி வச்சு நம்ம கதை பண்ணிட்டாச்சு. இது என்னோட ஐடியா. அது நான் சாருக்கு சொல்லிட்டாச்சு, அது அழகா டெவலப் பண்ணிட்டாச்சு. அது இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ. இப்போ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் சார் அண்ட் நம்ம பைரவா. ஆக்சுவலி டாக் ஆக்டட். ஸோ இருவன் இஸ் டெல்லிங் டாக் நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு. டாக் நெவர் ஆக்ட்ஸ். அது ஆக்ட் பண்ண தெரியாது. இட் இஸ் ஏ அன்கண்டிஷனல் லவ் டாக் ஹேஸ். இட் ஃபீல்ஸ். அண்ட் ஆல்சோ சார் டிடன்ட் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். லைவான கேரக்டர் பண்ணிட்டாச்சு. அவர் 2 பேரும் லவ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி பண்ணிட்டாச்சு. இஃப் யூ see the film, you will understand the bonding of the dog. அந்த பாண்டிங்கு எந்த லெவல் போயிட்டாச்சுன்னா, டாக் அண்ட் நம்ம டாக்னு சொல்லக்கூடாது, நம்ம பைரவா அண்ட் சாரு ஒரே பிளேட்లో ఈటెడ్. యూ సా ద ట్రైలర్ ఇన్ ద షార్ట్. అది ఐ థింక్ సో నో వన్ విల్ డూ దట్ థింగ్. பட் எஸ்ஏசி சார் அண்ட் அந்த நாய், அந்த பைரவா பண்ணிட்டாச்சு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார். அப்படி இல்லை சார், இது ரொம்ப தேங்க்யூ சார். அப்படி ஒரு படம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல். அண்ட் ஐ ஹாவ் டு டெல் அபவுட் நம்ம சந்து சார். நல்லா அழகா ட்ரெயின் பண்ணிட்டாச்சு. தேங்க்யூ வெரி மச். இந்திரஜாமா தேங்க்யூ வெரி மச். கவிதா பாரதி சார் தேங்க்யூ சார். மார்டின் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் சித்தார்த் விபின் சார் தேங்க்யூ வெரி மச். சார், while I'm explaining about Siddharth sir, I didn't tell anything. ஒரு டாட்டருக்கு ஒரு ஃபாதருக்கு ஒரு லவ் வேணும், இதுதான் என்னோட கதை. I didn't tell anything about the நாய், இதெல்லாம் ஸ்டோரியில் பண்ணல. பட் அது அவர் உள்ள வாங்கிட்டு நீங்க நல்லா அழகா பண்ணிட்டாச்சு. தேங்க்யூ சார் முத்தமிழ் சார். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் டு டெல் அபவுட் மார்த்தி சார். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுச்சு எடிட்டிங் டைம்ல. ரொம்ப ரொம்ப சாரி சார். பட் அழகா வெரி சூப்பர் கட், எக்ஸலண்ட் கட். தேங்க்யூ வெரி மச் சார் எல்லாருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் அபவுட் ஒன்ஸ் மோர். வேர் இஸ் விக்கி? Thank you very much about Vicky. And Neeravi Pandian sir, please, thank you very much sir. You helped me very much. And I have to tell thanks about to my direction team, Zia, Rahul, Nishita, Devanna. Thank you very much for supporting me. And Vicky, thank you. So thank you very much. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. என்னையும் மேடையில் ஏற்றி பேச அலோவ் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. டாக் சரியா இருக்கா? டாகை வச்சு வேலை வாங்குறதுன்றது நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதை தாண்டி அந்த டாக் வேலை செய்யும் போது எல்லாரும் அமைதியாக இருந்து அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலையை நாங்கள் 100% செய்ய முடியும்.
ஸோ நாங்கள் சொல்றத 100% கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் எங்களால் வேலை செய்ய முடியும். பேசிக்காக அனிமல் ட்ரெயினர்ன்றதை தாண்டி நான் என்ன அனிமல் லவராக தான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. ஒரு அனிமல் லவருக்கும் ட்ரெயினருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், என்னால் ஒரு குரங்காட்டி வேலை பண்ண முடியாது. அதை ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறது எனக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் அதை ஹார்ஸ் இல்லாமல் அன்பாக வேலை வாங்கணும்னு சொன்னால், நான் நினைக்கிறது எல்லாம் அதுக்கிட்ட ரீச் ஆகணும். அதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அதை எங்கள் குரூ எப்போதுமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நன்றி. அது இல்லைன்னா அது செஞ்சிருக்க முடியாது. இந்த படம் என்ன ஆடிஷனுக்கு, அதாவது என்ன மீன்ஸ் பாப்பா ஆடிஷன் கூப்பிடும்போது நான் போய் கதை கேட்க போகிறேன். அந்த சாலிகிராமம் அந்த தெருவில் நான் நடிக்கிறதுக்காக வந்தேன், நாய்க்காக வரல. பட் இது தொழிலாக கற்றுக்கிட்டவன். என் அப்பாட்ட இருந்து, என் அப்பா போலீஸ் டாக்டர், அவர்கிட்ட இருந்து இந்த சின்ன வயசுல இருந்து தொழிலாக கற்றுக்கிட்டவனா, எங்கள் அப்பா அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை கூட்டி வந்து நிறுத்தி இருக்கு. இதை நான் தொடர்ந்து எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் சுரேஷ் சந்திரா சார். அவங்க இல்லைன்னா நான் டாகை எடுத்துட்டு வந்திருக்கவே மாட்டேன். நான் ஆர்டிஸ்டா மட்டும் தான் காட்டினேன். எனக்கு பின்னால இப்படி ஒன்று இருக்குன்றதை பார்த்து நீ ஏன் இதை எடுத்துட்டு உள்ள போகக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க. நான் இல்லை சார், நான் அதுக்கு வரலையே சார், நான் நிறைய பண்ணி முடிச்சிட்டேனே, எனக்கு அது வேண்டாமே. நிறைய சென்ஸ் நாட் அ சினிமா இன் சிவிலியன்ஸ். நான் சொல்றது நிறைய வீடுகள்ல ரொம்ப ரக்கெட் டாக்ஸை கிளியர் பண்றதா இருக்கட்டும், நாளை காலையில் இந்த நாயை கொண்டுருவோம் ஏன்னா இத்தனை பேரை கடிச்சிட்டு சொல்ற டாகை சரி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாஸ்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ அது வேணாம் சார், இப்போ நான் ட்ரெயினரா என்ன கிளைம் பண்ணிக்கல, நான் லவ்வரா இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். ட்ரெயினர்னு சொன்னா ஒரு நாய் கூப்பிட்டா திரும்பி வர்றதில்லை. பட் லவர்னு சொன்னா அப்பா மாதிரி மேலே வந்து ஏறிக்கிறது, அதுதான் எனக்கு சுகமா ஃபீல் ஆகுது. ஸோ நான் ட்ரெயின் பண்ண விருப்பப்படலைன்னு சொன்னேன். சார் சொன்னாங்க, இல்லை நீ திங்க் பண்ணு, இந்த இடத்த எடுத்துட்டு போ, காலம் உனக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அது எனக்கு புரியல, இன்னைக்கு அது புரியுது. ஸோ இந்த இடத்துல அது என்னை ஏற்றி வச்சிருக்கு. நன்றி, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஆடிஷனுக்காக என்னை கூப்பிடுறாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். நிறைய படங்களுக்கு நான் பேசுறதுக்காக போகிறேன், அங்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வரும், இல்லை டேட்ஸ் பிரச்சனை வரும், இல்லை ஏதோ ஒன்று என்னால் செய்ய முடியாதுன்னு தெரியும், அதை நான் சொல்றது அவங்களுக்கு புரியாது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இந்த கம்பெனிக்கும் நான் அப்படிதான் வழக்கமாக வரக்கூடிய ஒரு கம்பெனின்னு உள்ள போனேன். அந்த தெருவில் அந்த வீட்டுக்குள்ள நம்ம போயிருக்க மாட்டோமா, போக மாட்டோமா, நான் ஏங்கிற காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஆடிஷனுக்கு போட்டோஸ் எல்லாம் தூக்கிட்டு போன காலங்கள் இருந்தது. அந்த டைம்ல அந்த வீட்டு வாசல்ல இருந்து இதுதான் அந்த வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்ததுலயே மன மகிழ்ச்சி அடைஞ்ச நாங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த சார் கூட வேலை செஞ்சது நினைச்சே பார்க்க முடியல. மேபி என்னோட உணர்வை எனக்கு சரியா வெளிப்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை, எனக்கு இப்படிதான் வெளிப்படுத்த தெரியுது. ஸோ டாகுக்காக நாங்க போறோம். சார் அங்க சென்டர்ல இருந்தாங்க, சுத்தி ஒரு டீமே இருந்தாங்க. நான் சாரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். இவங்க தான் எல்லாரும் பேசினாங்க, ஆனா எனக்கு எல்லாமே சார் பேசுன மாதிரி தான் தோணுச்சு. பார்த்துட்டே இருக்கேன். இவங்க எல்லாம் ஒன்று சொல்றாங்க, இதுல இப்ப யார் டைரக்டர், யார் என்ன பண்ண போறா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல. ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு நம்புறேன். நான் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறமா விக்கி சார் எனக்கு ஃபோன் பண்றாங்க, இது எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பண்ணிக்கலாம்னு சொல்றோம். ஒரு சின்ன கேப் வருது, அதுக்குள்ள நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன். இவங்க போனை என்னால் அட்டன் பண்ண முடியல, அது கொழுப்புன்னு தான் வச்சுக்கோங்களேன், சாரி மன்னிச்சிருங்க. ஸோ மார்ட்டின் சார் எனக்கு ஃபோன் பண்றாங்க. மார்ட்டின் சாரோட ஒளிப்பதிவுல நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்துருவேன்னு நினைச்சு நான் ஆரம்பிச்ச ஒரு படம், அது நடக்கல. அதுல ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணேன். சார் அவ்வளோ அழகா எங்களெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்ப நாங்கெல்லாம் சின்ன பசங்க. சார் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தைரியத்துல மட்டும்தான் அந்த படத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்ட்டின் சார்ன்றது என்ன சொல்றது, எங்களுக்கு மிகப்பெரிய ஆள், இப்பவும் மார்ட்டின் சாரோட தலைகுதல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சார். அந்த சார் எனக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோனை நான் எடுக்கிறேன். என்னப்பா நீ தான் டாக் பண்றியா அப்படின்னாரு. சார் எந்த கம்பெனி சொல்றீங்கன்றா. சார் கம்பெனி சொல்றாங்க. சார் ஆமா சார் சொல்லுங்க சார்ன்றா. நான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டேன். சார் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுத்த உடனே விக்கி வாங்கிட்டாங்க. இந்த கம்பெனில என்னன்னா, முதல்ல நான் போய் கொஞ்ச நாள்ல யாரோட பேருமே எனக்கு தெரியாது. நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் ஒருத்தரை எக்ஸ் நினைச்சு ஃபோன் பண்ணா இன்னொருத்தர் எடுப்பாரு. யார் போனாலும் யாரோ எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். எனக்கு அது தெரியல, நான் மட்டும் தான் வெளியே இருந்திருக்கேன். அந்த எஸ்எஸ்சி சார் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அப்பா ஒரு பசங்க, அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலையை ஒரு நாள் ஒருத்தரை நான் ஒரு பேர் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது, நான் என்ன எழுதி வச்சிருந்தேன் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேரு. அவர் எங்க வீட்டுக்கு ஒரு கூண்டை தூக்கிட்டு வராரு. நீங்க அப்பா அவர் இல்லை, அவர் தாங்க. ஓ அப்பா அவர் இந்த வேலை கூட செய்யலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராங்க, அவங்க நாய்க்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. டைரக்டர்னு ஒருத்தர் வராங்க, அவங்க வேற ஒன்று சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஸ்கூல்ல இவங்க எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு. எப்படியாவது ஸ்கூல்ல சேர்ந்துடணுன்ற ஆசை எனக்கு வந்துச்சு. ஸோ கடைசி ஒரு வருஷம் இவங்களோட டிராவல் பண்றேன்.
அதுவே மிகப்பெரிய கொடுப்பனியா நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எஸ்எஸ்சி சார் இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க. டெய்லி ஆச்சரியங்கள் தான் அங்கே இருந்தது. ஒரு கேமரா இந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குன்னு சொன்னா மார்ட்டின் சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை பார்த்துறேன்னு சொல்லி ஜிம்மி கிரெயின்ல மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. எங்களுக்கு இங்க பயமா இருக்கும், ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சாரோட கான்ஃபிடன்ஸ் லெவல். அதுக்கப்புறம் டாக்லாம் எடுத்தோம். டாகை வச்சு ஒரு விஷயம் சொல்றாங்க. எனக்கு டாக்ல என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, அன்னீனாவும் நடிக்க வேண்டியது இருக்கு, ரெமோவும் நடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ நம்ம 2 நாய் போலாமா அப்படின்னா, வழக்கமா இந்த 2 நாய் 3 நாய் நான் பேசினா ப்ரொடக்ஷன்ல ஒரு காசு பிரச்சனை இருக்கும். ஆனா இப்பதான் 5-6 நாய்லாம் பிளான் பண்ணேன்னு சொன்னாங்க. தெரிஞ்சிருந்தா நானாவது மீட்டர் ஆக்கியிருப்பேன். அது நடக்கல. பாவம் பொண்ணு. ஸோ அப்படிதான் இது நடந்தது. ஸோ என்னன்னா, இவர் நாய் இல்ல ஒரு தாயின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவர் தமிழ்ல ரொம்ப கெட்டியா இருந்தாரு எங்க டேரக்டர் சார். இப்ப எப்படி தமிழ் பேசுறாரு பாத்தீங்களா? அப்போ அவர் பயங்கரமா பேசுவார். ஸோ அவர் பேசுறதெல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் வந்து சார் தான் சொல்லுவாங்க. சார் பேசும்போது கதை எங்க கேட்கும், சாரே தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் நடந்தது. ஸோ அப்போ 2 டாக் போலாமான்னா, இல்ல வேணாம் சார், ஒரு சின்ன கேப் கொடுங்க, அதை வச்சு நம்ம மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணோம். ஸோ இவங்க சொன்ன உடனே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, இதுக்கு இந்த கதைக்கு இந்த டாக் சரியா இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே ஒரு தடவை குட்டி போட்டவ. ஸோ வேறொரு படத்துக்காக வேறொரு விதமா ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்தவ. இவங்க கதைக்கு இது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு டச் பண்ணிக்கிட்ட நான் நினைச்சதை தாண்டி இப்ப டைரக்டர் சொன்னாரு, நாயை நடிக்க வைக்க முடியாது, உண்மையா ஒண்ணு நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. இன்னைக்கு ட்ரைலர் பார்க்கும்போது அது எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏற்கனவே நான் படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபைனல் கட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல எனக்கே புல்லரிச்சது. ஏன்னா நான் நாய் கதையை ரெகுலரா கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா நாய்க்கு நான் தானே வேலை செய்யணும். ஸோ கேட்டுட்டு இருக்கேன். டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து எனக்கு ஃபுல்லா சொல்லும் போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியா தான் ஃபீல் ஆச்சு. பட் படமா பார்த்ததுக்கு அப்புறம் இது நம்மளாம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு ரொம்ப அழகா அதை எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை என் வேலையை தெளிவா செய்யணுன்றதை மட்டும்தான் யோசிச்சு நான் செஞ்சேன். பட் இந்த கதையை எங்க கூட்டு போகுது அதெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா படமா நான் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ட் மேனகா காந்தி மேம் வந்து பார்த்து அவங்க கண்ணுல இருந்து வந்த டியர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, ஓ இது அப்ப உண்மைதான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னா, அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாவே இந்த படத்தை பார்க்க முடிஞ்சது என்னால. இது நாங்க சொல்லியிருக்க வேண்டிய கதை. இந்த நாய் சார்பா எப்படி அவர் இந்த ஒரு கதையை எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு தெரியல. இப்ப அவர் சொன்னாரு, இது ராமாயணத்துல இருக்கு, மனுநீதி சோழன் காலத்துல இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லும் போது இதை எப்படி நான் ஃபிக்ஷன் கிளைம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப அழகா வந்திருக்கு. டாகுக்கு இவங்க கொடுத்த இடம். இதுல எனக்கு பெரிய ஹாப்பி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச உடனே நான் மார்ட்டின் சாரை பார்ப்பேன், கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மார்ட்டின் சாரோட கை இப்படி வரணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு வேலை செய்யறேன், அவங்க நினைச்ச ஷாட் வந்துதா, இல்ல ஒருவேளை மார்க்கிங்ல டாக் வரலையா, இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கும். சாரை பார்க்கும்போது சூப்பர் 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 எவ்ரிடே சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் எஸ்எஸ்சி சார், இப்போ எஸ்எஸ்சி சார் கூட டாக் கமிட் பண்ணியாச்சு. டாக் வச்சு நம்ம பண்றோம். ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. முதல் நாள் ஷாட் வைக்கும் போது அவங்க சொன்ன ஷாட்டை நம்ம எடுக்காம, சார் இது இப்படி எடுத்துக்கலாமான்னு நான் ஒன்று கேட்கிறேன். அவர் ஓகே போயிடலாம்னாரு. அந்த ஷாட் அது ஓகே ஷாட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ 2வது ஷாட் 3வது ஷாட். ஸோ சாரை பொறுத்தவரை என்னன்னா, ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டுனா அவங்கள எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த வேலையை எவ்வளவு அழகா வாங்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி சார் நடிச்செல்லாம் முடிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சது. நம்ம வந்து ஒரு ஹீரோ லான்ச்சுக்காக ஒரு நாயை படத்துல சேர்ப்பாங்க. அப்படிதான் நிறைய கதைகள் வந்துட்டே இருக்கும். நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து நாய் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். இந்த படம் நாய்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா சார் நடிச்சிருக்காங்க. இது சார் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் திருப்பி சொன்னேன். நாங்க பண்ணிருக்க வேண்டிய படம்ன்றது யாரை சொன்னா, இந்த சோக அனிமல் லவர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ், இவங்கெல்லாம் பண்ணிருக்க வேண்டிய படம். நாங்க இதை கொண்டாடணும். கண்டிப்பா இதை நான் கொண்டாடணும். நான் இப்ப ட்ரெயினரா இருந்த சொல்லல, அனிமல் லவரா இருந்த சொல்றேன். ஏன்னா சார் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்றாங்க, சாருக்கு இந்த நாய் முதல் நாயின்னு. முதல் நாய் பண்ற ஒருத்தர் எப்படி இந்த நாயை அவ்வளவு தைரியமா கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு இன்ன வரைக்குமே பெரிய கேள்விக்குறி. நாயோட இருக்கிற நான் கூட என்னால டாக்டரை தொட்டா நான் கை கழுவிதான் ஆகணும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் சார் ஒவ்வொரு சீன்ல அவங்க எடுத்துக்கிட்டது அவங்க பண்ற தொழில் மேல இருக்கக்கூடிய பக்தியை காட்டுச்சு. ஸோ அதை கண்டிப்பா நம்ம கத்துக்கணும். அதை நான் கத்துக்கிட்டேன். இவங்க நான் இப்ப ஏன் நிறைய பேச முடியலன்னா, இவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. எவ்ரிடே காலையில ஆச்சரியத்தை மூட்டுற அளவுக்கு ஒரு யங்ஸ்டரா வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஹெட் மாஸ்டரா வந்து சார் இருப்பாங்க. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ரொம்ப ப்ரௌடா சொல்லிப்பேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். ஏன்னா டாக் அழகா வேலை செஞ்சிருவா. ஸோ நான் கிட்டே ஒட்டிப்பேன். மிச்சவங்களாம் தள்ளி இருந்தா கூட எனக்கு சார் கூடயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு 25 நாள் நாங்கள் கொடைக்கானல்ல கண்டினியூஸா இருந்தோம். அது உண்மையில வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள், மறக்க கூடாத ஒரு நாள். அவ்வளவு கத்துக்கிட்டேன். அது உண்மை.
எப்படி அடுத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது சார் இன்ன வரைக்கும் நல்லா தம்பிங்க வாடான்னு சொல்லலாம், சார்ன்ற வார்த்தையை தாண்டி பேச மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் என்ன, டிசிப்ளின் என்ன, சார் அடிக்கடி சொல்லுவாங்க, டிசிப்ளினா இருந்தா உன்னோட உயரம் தன்னாலே நீ வந்து சேருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்றவன் திருப்பி அதை சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு கோட் சீன், ஒரு சீன் இருக்கு, அது ரொம்ப டஃப்பான சீன். ஏன்னா கண்டினியூஸா எடுக்கணும். ஏன்னா ஒரு டாக் இந்த கோர்ட்ல நிக்கிறது, இப்போ நீங்க பார்த்த 5 minutes, அது குழந்தை தானே, 5 நிமிஷம் இறங்கிடுவா, திருப்பி நிக்கணும், திருப்பி இறங்கிடுவா, இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி பண்ண போறோம், ஏன்னா இங்க லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு, அது பெரிய டயலாக் போர்ஷன். அதை வந்து ஒரு டேரக்டர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க சொல்லி, சார் அவருக்கு சப்போர்ட்டிவா ஒரு டேரக்டர் வரான்னு சொல்றாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த சீனை இப்படி கலக்கி கொடுத்தாங்க. சார் உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். தேங்க்யூ பட்னு போவாங்க. ஓ இப்படி கூட எடுக்கலாமான்னு அது ஒரு வேற ஒரு மெத்தட். நான் ஆச்சரியமா போய் ஒருத்தர் என்னங்க இப்படி எடுக்கிறாருன்னு சொல்லி கேட்டே இருப்பேன். இது எல்லாரும் செய்யறதுக்கு நிதின் சார் அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் அடுத்து அவர் எஸ்சிசி சார் கூட இருந்தனாலும் தெரியல, அவர் இன்னொரு அப்பாவா மாறிட்டாரு. கூட இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க, அவரே நின்று இப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கும் போதே பசங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் நிதின் தான். நிதின் சார் உங்களோட பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி சார், நீங்க பெரிய உயரம் போவீங்க கண்டிப்பா. நான் உட்பட ஒரு ஃபிலிம் எடுத்தேன், அதுக்கும் கூட இதுல இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி கையை பிடிக்காம ஆனா நிறைய சஜஷன் சொல்லுவார். ஸோ பிராட் மைண்ட் ஃபிலிம். நான் நிறைய பொறாமப்பட்டிருக்கேன், என்ன தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் கதையை வச்சு தெரியுறாங்க, இவர் தெலுங்குல இருந்து வந்து ஒரு கதையை வச்சுட்டு உள்ள போயிட்டாருன்னா கோவம்லாம் வந்துச்சு. ஆனா அந்த டிசர்வ், ரியலி டிசர்வ். அதுதான் நான் திருப்பி சொல்ல, நாங்க சொல்லியிருக்க வேண்டிய கதையை அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க. மேபி வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் முடியுது, படமா அழகா இருக்கு. பட் மியூசிக் இருக்குல்ல, அது வந்து நிறைய இடத்துல நான் பண்ண வேலையவே என்ன அள வச்சது. அந்த அளவுக்கு அந்த மியூசிக், நாயோட ஆக்டிங்கை தாண்டி மியூசிக் அதுவும் ரொம்ப அழகு, ரொம்ப சூப்பர். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு அந்த ஸ்பாட் எடிட்ல நைட்டு அந்த ரூம்ல ஒரு எடிட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்க சார்கிட்ட கேட்பேன், சார் ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு கதையை பற்றி பெரிய புரியல அப்ப இல்லை, ஏன்னா எனக்கு வந்து அந்த டிவல் ரோல் பண்ணணும், இதுல ஒரு ரிவீல் பண்ண முடியாதான்னு எனக்கு தெரியல. இதுல இந்த டாக் 2 ரோல் இருக்கு, ஒரு டெரரான ஒரு ரோல் இருக்கு, ஒன்று ரொம்ப சாஃப்டான ரோல் இருக்கு. ஸோ அதனால ஒர்க் அவுட் ஆகுதான்னு சார்கிட்ட கேட்பேன். சாரோட எடிட்டிங் ரொம்ப அழகா வந்திருக்கு, சூப்பர். நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு, பட் தேங்க்யூ வெரி மச், நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் KGF 2 தொடங்கி காந்தாரா போன்ற படங்கள், தண்டேல் வரையில் பிறமொழி படங்களை வெளியிட்டு உதவியவர்கள். கூரன் படத்தில் நாயகன் என்று தெரிந்தும் வணிக ரீதியாக இந்த படத்தை வெளியிட்டு வெற்றி பெற செய்ய கைகோர்த்திருக்கும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் குகன் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூரன் படமே ஒரு எமோஷனலான ஒரு படம். நீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, அப்புறம் போஸ்டர்ஸ், இந்த கட் அவுட்ஸ்ல பார்த்தது பொறுத்த வரைக்கும் இது ஜானராகவே வந்து கோர்ட்ரூம் ட்ராமா, அதுவும் எஸ்ஐ சார் வைதி சாரோட காம்பினேஷன்ல வர்றது வந்து ரொம்பவே சிறப்பு. படத்தை கூரன்ல இருக்கிற கியூரியாசிட்டி கலந்த ஒரு கான்ட்ரவர்சியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்த ப்ரொடக்ஷன் டீமில் ப்ரொடியூசர் விக்கி அவருக்கு வாழ்த்துக்கள், டிஓபி மார்டின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மியூசிக் சித்தார்த் விபின் பண்ணியிருக்காரு, எடிட்டர் மாருதி லெனின் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் வனராஜன் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இதில் நடித்த முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த எஸ்எஸ் சார், வைஜி மகேந்திரன் சார், இந்திரஜா, ஜார்ஜ் மரியம் சார், கவிதா பாரதி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உண்டான கான்ட்ரவர்சி வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மனிதர்கள் வந்து விலங்குகளை அச்சுறுத்துறதும், அதே மாதிரி விலங்குகள் மனிதர்களை அச்சுறுத்துறதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பல செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்குறது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து ஒரு வெளிநாட்டவரை அட்டாக் பண்ண நியூஸ்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி பல கரும்புலிகள், சிறுத்தைகள் வந்து வால்பாறை அந்த மாதிரியான ஊர்களில் உள்ள வந்து அட்டாக் பண்ணதாக இருக்கட்டும். அதே மாதிரி மனிதர்கள் அதை எப்படி திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் புலிகள் இறந்து இருக்கிறதா இருக்கட்டும்,
அது இன்னும் நேரடியாக நம்ம படத்தோட ரிலேட்டிவாக பார்த்தோம்னா இப்போ நாய்கள் வந்து மனிதர்களை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, சின்னவங்க பெரியவங்களுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுக்கறதா இருக்கட்டும், அதை மனிதர்கள் எப்படி அதை திருப்பி மருந்து வச்சு கொள்றதா இருக்கட்டும், அது வந்து சட்ட ரீதியாக பை லா இட் இஸ் ப்ரொஹிபிட்டட், பட் ஸ்டில் அது அந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த படத்தை அதில் இருக்கிற கான்ட்ரவர்சின்னு நான் சொன்னேன். இதுல அப்படின்னா கூரன் சொல்லும் கதை என்ன, இதுல இருந்து என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதா இந்த படம். இதுல வந்து ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா, பாதிப்படைந்தவங்க மனிதர்களா இருக்கட்டும் இல்ல விலங்குகளா இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான பாதிப்பு வந்து 100% அந்த இழப்பு வந்து இன்றியமையாத ஒரு இழப்பா இருக்கும். அப்படிங்கிறப்போ இது நம்ம இந்த எமோஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மூலக்கரு. அதை நோக்கி தான் இந்த படம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க ஒரு ரியாலிட்டி பேஸ்டான ஒரு ஸ்டோரி. ஒரு ரியாலிட்டியில ஒரு ஃபிக்ஷனல் கொண்டு வரவே இல்லை. இதுல வந்து ரியாலிட்டியில டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. ஏஐ முதற்கொண்டான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு இருக்கிற நிறைய, அதாவது சந்து சொன்ன மாதிரி, அதாவது பெட் லவர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது. இது வந்து சப்போஸ் இப்போ வந்து நாய்கள் மூலமா அதாவது தீமையையோ இல்லை வந்து ஏதாவது பாதிப்படைந்தவங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படமா தான் இந்த படத்தை நான் கருதுறேன். ஏன்னா நீங்க வந்து உங்களோட அத்தனை கேள்விக்கும் இந்த படத்துல பதில் இருக்கு. இதனோட கிளைமேக்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பதிலா இருக்கும். உங்களோட அத்தனை ஓப்பன் கொஸ்டினுக்கும் ஒரு பதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கூரன். திரைக்கு பிப்ரவரி 28ஆம் தேதி நாங்கள் கொண்டு வரோம். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எல்லா படங்களுக்கும் எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான ஒரிஜினல் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் படம் பாருங்க, படம் பார்த்துட்டு இது கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது இல்லாமல் உங்களோட அன்புக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். சிரிப்பான கதைகளில் நிறைய படங்கள்ல சித்தார்த் விபினை பார்த்திருக்கோம். ஆனா முதன்முறையா நாய் உணர்வுகளுக்கு ஒரு இசையமைச்சு கொடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் சித்தார்த் விபின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன் டு பி ஹியர் அண்ட் மேக் ஆர் இவெண்ட் வெரி மெமரபிள் இவெண்ட். இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட 3வது படம். இது அவருக்கு எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் நியூஸ் ஆகிட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யாரை சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் டிரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அந்த நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு, ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த இமோஷனில் ஃபர்ஸ்ட் இமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ தமிழ். என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட் அவர், பார்க்க என்ன இருப்பாரு சொல்லலாம். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். நான் நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேகன் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டர் இஸ் ஆல்சோ ஆக்டட் திஸ். தேங்க்ஃபுல்லி நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல, தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ரொம்ப க்ளோஸ் டேட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் இது அடுத்த அட்வான்ஸாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் ஒய்ஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட், ஃபர்ஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நியூ கான்செப்டாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கொஞ்சால பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ் கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா,
அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்கும் மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பல மொழிகளில் 70க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர், உங்கள் படங்களில் எங்கள் இதயங்களை பேச வைத்தவர், பிரம்மாண்ட இயக்குனர் முதல் பெயர் பெற்ற பிரம்மாக்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தீர்கள். இதையெல்லாம் விட தமிழகத்தை இயக்க ஒரு தலைவனை தயாரித்து கொடுத்தவர் நீங்கள். கூரன் படத்தை தாங்கி நிறுத்திய தனி மனிதர், இளைஞரோடு இளைஞராக மதிப்புக்குரிய இயக்குனர் திரு எஸ் வி சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். கடைசியில் பேசுறது எல்லாரும் பேசி முடிச்ச உடனே பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக தோழர்களே, மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் பிள்ளைகளே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜென்ரலாகவே நம்ம ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போயிருக்கும் ஒரு டைலாக். சினிமா விழாக்கள் பொன்னியின் பெண் வித்தியாசமான படம், இதுவரைக்கும் நீங்க பார்க்காத படம். இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை 45 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 80ல், ஆமா கரெக்டா 45 வருஷம். நான் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை. இதை நீங்க இன்னும் அடுத்த வாரம் படம் பார்க்க போறீங்க, அப்ப நீங்களே சொல்லுவீங்க. பல விதத்துல இது வித்தியாசம். ஏன்னா அந்த படத்துல நாய் தான் ஹீரோ. ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து, நாய்னா தமிழ்ல நீயா பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது. இதுதான் இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுவேட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்றேன். சும்மா நாங்க வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்றது. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுவேட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்தது நடிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா நான் ஒரு 80 வயசு குறைச்சு சொல்றேன், பரவாயில்ல. 85 சொல்லிக்கிறேன், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் என்னை கொண்டாந்து இங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் ஏ வயசு தான். இப்படி இதில் நடிச்சவங்க பூரா ஓல்டு பீப்புள். அது ஒரு வித்தியாசம். அதனால வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதனாலதான் உண்மையிலேயே வித்தியாசம் சொல்றேன். அடுத்து என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஓடிக்கிட்டே இருக்கிறேன், அதனால ஏதோ ஆக்டிவா இருக்கேன், அவ்வளவுதான். அடுத்தது மனசு சந்தோஷமா வச்சிருக்கிறேன். எப்பவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கூட இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிட்டு இருப்பேன், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுல உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளவுதான்.
ஈஸ்டர்ல அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரோபோ வந்து உட்கார்ந்தாரு. அவர் கூட சம்பந்தம் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால நாங்கள் தான் அந்த எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான். அடுத்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு என்ன எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்? அதாவது ஜனவரி மாசம் குளிர்ல நாங்க போனோம். அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது கொடைக்கானல்ல நடுங்கிக்கிட்டே ஷூட்டிங் பண்ணோம். ஆனா அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே அந்த நடுக்கம்லாம் போயிடும். அவங்க சொன்ன மாதிரி ஜுரங்கிறலாம் அது வந்து எனக்கு ஜுரம் வந்து இத்தனை வருஷத்துல ஜுரம்னு வந்ததே கிடையாது. அங்கே ஏதோ வந்துடுச்சு 102 டிகிரின்ட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜுரம் போயிடும்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒர்க்குக்கு போனேன்னா ஜுரம் போயிடும். அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கு போனேன். சொன்ன மாதிரியே போனோடனே அன்னைக்குன்னு பார்த்து தண்ணியில எனக்கு குளிக்க வச்சுட்டாங்க, ஃபால்ஸ்லேயே தான். ஸோ ஜுரம் போயிடுச்சு. அதானே ஜுரம்ன்றது நம்ம நினைக்கிறது தானே, வியாதின்றது நம்ம நினைக்கிறது தானே. எனக்கு தலைவலிக்குதுன்னா தலைவலிக்குது, தலைவலி இல்லைன்னா தலைவலி இல்லை. அப்படி வாழ்க்கை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கலாம். அடுத்தது ஒரு படம் பண்றோம்னா படத்துல ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்லணும்னு என்னுடைய முதல் படத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையை நான் கேட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஒரு கண்டென்ட் தான் சொன்னார், கதையா சொல்லல. கண்டென்ட் ஒரு டாக் கோர்ட்டுக்கு போகும் எனக்கு புதுசா இருந்துச்சு. நான் 70 படத்துல 50 படம் மனுஷன் கோர்ட்டுக்கு போய் தான் எடுத்திருக்கிறேன். நாயோ பூனையோ கோர்ட்டுக்கு போய் எடுக்கல. அது எனக்கு புதுசா பட்டுச்சு. எதுக்கு போகுது, என்ன விஷயம், அதுலதான் எமோஷன். ஒரு 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 நல்ல படம் அது. பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு எமோஷன் கிடைக்கும், கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் தான். அமீர் சார் பார்த்துருக்காரு, பார்த்திபன் சார் பார்த்துருக்காரு, விஜய் ஆண்டனி பார்த்துருக்காரு, இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. டெல்லியிலேருந்து வந்த மேனகா காந்த் பார்த்துருக்காங்க. அத்தனை பேரும் படம் முடிஞ்சு சீட்டு விட்டு எந்திரிக்கல, அழுதுட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் என்ன அப்படின்னு கேட்ட பிறகுதான் எந்திரிச்சாங்க. அந்த ஒரு எமோஷனை அந்த கனெக்ட் பண்ணோம். நம்ம படம் பார்க்குறவங்களோட இந்த லைஃப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுலேயே நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். அப்படி படம்ன்றது அப்படித்தான் இருக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். ஒரு 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 டைரக்டரோ இப்போலாம் வந்து டைரக்டர் வேற ரைட்டர் வேறன்னு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன்லாம், KS கோபாலகிருஷ்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதாசிரியர் ஒருத்தர் இருப்பார். அவர் கதை சொல்லுவார். உடனே வந்து ஜெமினி, ஏவிஎம் அவங்கள போகிறவங்க கதை இலாக்கான வச்சுருப்பாங்க. அந்த கதையில் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
டயலாக் ரைட்டர்னு ஒருத்தர் தனியாக இருப்பார், டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். இது ஒரு பீரியட். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்த காலங்கள் 70 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. இந்த ஸ்ரீதர் கோபாலகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வரும்போது ரைட்டர் டைரக்டர் ஆகிட்டார். ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 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 ரைட்டர் எழுத்தாளன் அப்படின்னு சொன்னாவே அந்த அந்த எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஏன்னா அந்த எழுத்தாளன் தான் வந்து ஒரு கதாநாயகனுடைய கேரக்டர் படைக்கிறான். அவனும் ஒரு படைப்பாளி. அந்த அந்த ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெறும் நடிகர்கள் மாத்திரம் நம்ம கொண்டாடுறது கிடையாது, டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஒரு ஹீரோ லெவலுக்கு டைரக்டர்ஸையும் கொண்டாடுறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வேணும். ஒரு நல்ல படம் கொடுக்கணும். அந்த படத்தை பார்த்தா 4 பேர் அதை ஒரு ஐக்கானை எடுத்துக்கணும். ஒரு மனுஷனை பார்த்து நம்ம ஐக்கான் சொல்றதை விட ஒரு படமும் ஒரு ஐக்கான் தான், ஒரு படிப்பினை தான். அந்த காலத்து படங்கள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப சில படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு எழுத்தாளன் படம் பார்க்கிறவனுக்கு ஒரு ஐக்கானா இருக்கணும், ஒரு முன்னோடியா இருக்கணும். அவன் படைக்கின்ற படைப்புகள், கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கணும். இவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு இருக்கணும். கத்தி எடுத்து தலையை விட்டு கையை விட்டு இப்படியே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளியே போனவன்னா அவனும் கத்தி எடுத்துட்டு கையை விட்டு காலை விட்டு இருந்தா இந்த இளைய சமுதாயம் என்ன ஆகுறது? அந்த பொறுப்புணர்வு, சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த படம் வந்து ஒரு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், பவர்ஃபுல்லான விஷயம். ஆனால் அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை நாங்கள் சீரியஸா சொல்லலை. அதான் இதனுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணமா இருக்கு. ரொம்ப சீரியஸான விஷயத்த ரொம்ப சீரியஸா சொன்னாலும் கஷ்டப்பட்டுருவீங்க. ரொம்ப யதார்த்தமா அழகா அப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டே அப்படியே கொண்டு வரும். நல்ல விஷயங்களை சொல்லும். ஒவ்வொரு படமும் ஒரு பாடமா இருக்கணும்ன்றதுதான். ஆனா இப்போ வர நல்ல படங்கள் பண்றாங்க, அவங்களுக்கு யாரையும் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவர்கள் அந்த படங்களை பார்த்து ஒரு ஷோல 100 பேர் படம் பார்க்கறாங்க, ஒருத்தனாவது அந்த படத்தை பார்த்து இவர் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கணும். அந்த காலத்து படங்கள் அப்படிதான் இருந்துச்சு. இது ஒரு நான் வயலண்ட் படம், நான் வயலண்டா ஆனா பவர்ஃபுல்லான படம். இப்போ நான் வயலண்ட்னா நீங்க என்னமோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க, சொதன்னு இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. நான் வயலண்ட்ல தானே நம்ம சுதந்திரமே வாங்கணும். கத்தியிலே ரத்தமின்றி வாங்கின சுதந்திரம் தானே காந்தியடிகள். அவருடைய மௌனம் தானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. அவருடைய அந்த அது பேர் என்ன, அகிம்சை, அதுதானே வெள்ளையனை வரட்டி அடிச்சது. கத்தி எடுத்து நிக்கலையே. காந்தியடிகள் சொல்லியிருந்தாருன்னா அத்தனை பேரும் எடுத்திருப்பான்ல, அடிச்சு துரத்தி இருக்கலாம்ல. நம்ம அது செய்யலையா அவரு? அதனால அந்த மௌனம் எவ்வளவு பெரிய ஆயுதம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம். பயந்து ஓடி போயிட்டாங்க, கலரிக்க ஓடிட்டாங்க. அப்படி நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனா பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும்
இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளர் நான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல வில்லன்னா இப்படிதான் இருப்பான். ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அதை பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யாரு வில்லன் யார் கதாநாயகன்னு தெரிய மாட்டேங்குது படம் பார்க்கும்போது. நான் உண்மையிலே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வு என் வயசுல நான் சொல்லலாம். யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர்டா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணுதான் இருக்கும். அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த 10 வருஷமா நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்துல 3-4 படம் நடிச்சிட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியா சொல்ல விரும்பல. அதுலயும் நான் தைரியமா சொல்லுவேன், 2 மணி நேர படம். அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகா நாங்க உட்கார வச்சிருக்கோம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டார் அவரு. அத மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனாரு. சரி அவ்வளவுதான், இதுக்கு மேல குறைக்கலாம் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்கிறாரு. லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் இந்த எல்லாமே நடந்துட்டு. லெனின் சார் படம் பார்த்தாரு எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு போய் பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்துல. டைரக்டர் சார் அந்த சீனும் தூக்கிட்டார் சார், இந்த சீனும் தூக்கிட்டார் சார், இந்த சீனும் தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றாரு. அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தாரு, 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டாரு. அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். லெனின் சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரம் பார்க்கறீங்க, 2 மணி நேரத்தை 2 மணி நேரம் பார்க்கணும். அப்படி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. டிஓபி சொல்லணும், நான் குண்டமாக சொல்லணும். குண்டமா தப்பா எடுத்துக்கிறேன், ஸ்டேஜில் செல்லமா நான் சொல்றேன். ரொம்ப எல்லாருமே ஒரு குடும்பம். எல்லாருமே பேசுனதே இங்கே டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போட வரான்னு சொல்றேன். அது பாசத்தில் பிள்ளைங்களை சொல்ற மாதிரி நான் சொல்றேன்.
ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம். எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா பெரிய சூப்பர் ஹீரோலாம் நடிக்கல, இதுல நடிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான் பைரவா தான். நாங்கெல்லாம் துணை நடிகர், உதிரி பூக்கள். நாங்களாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும். இந்த உதிரி பூக்களையெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் ரொம்ப ஏன்னா நான் 7 மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதுவே எல்லாரும் கடுப்பா இருக்கும் பசங்களுக்கு. ஏன்னா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படின்லாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுத்து, புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது புது ஐடியாக்கள்ல படம் வரும். ஒரு ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான். அவன் அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கள்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸ்ல அந்த டைரக்டர் பெரிய டைரக்டரா வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசரா வரணும். இந்த மியூசிக் இதுல இந்த படத்தை 2 கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதனுடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு. சோ இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிட்டு இருக்கேன், நம்பிக்கையில தான் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின், கூரனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அந்த வித்தியாசமான கதைக்களப்ப ஒரு நடிகரை உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறது? இது நான் எங்க கதையை விட்டுட்டு போறேன். பரவாயில்ல. இப்போ விஜயகாந்தோடு நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்க முதல் படத்துல இருந்து பார்த்துக்கலாம். சட்டம் ஒரு ஏற்றார், நானும் விஜயகாந்த், நான் புதுமுகம், அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடிச்சவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம், மற்றவங்களாம் அப்படித்தான் பண்றாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும். ஆனா அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா இல்லப்பா, அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படித்தான் இருக்கும். அப்பதான் அந்த வெற்றி முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் உட்காரு. அப்பதான் அந்த ஹீரோ ஒரு தலைவனாக முடியும். பின்னாடி
அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ மேல உட்காரணும். அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா அவரை அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்ல இருக்கிறேன். இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேன் போட்டிருக்கலாம், புது கேமராமேன் நாளை தீர்ப்புல ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது முழுக்க முழுக்க ஹீரோ மேல போகணும். இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு 10 படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன். ஹீரோவை ப்ரமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ. இப்படி உருவாக்குறது தான். ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ள இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொன்னேன், இந்த கதை என்னை உருவாக்கியிருக்கு, இந்த கதை அந்த டைரக்டர் உருவாக்கியிருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டர் உருவாக்கியிருக்கு. எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களையெல்லாம் நீங்க வந்து ஆதா ஊபம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க, ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ணுங்க. படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்க ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.